அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவலில் கண்ட்ரோலர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோலர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றது கொடுத்துருக்காங்க, அதோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஸ்பேஸ் கால் பண்ணியிருக்காங்க. நேம் ஸ்பேஸ்னால் நான் ஃபோல்டர்ன்றது சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஆப்பில் ஹெச்டிடிபியில் கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படின்னு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபைல் வந்து இதோட அட்டாச் ஆகிடும். ஸோ அந்த யூஸ்க்குள்ளே வந்து ஆப்பில் ஹெச்டிடிபி controllers/controller.php ஃபைலை வந்து அதை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம கண்ட்ரோலர்ஸில் என்னென்னலாம் அங்கே ஃபைல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுலேயும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நம்ம அந்த கண்ட்ரோலர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸில் app/userன்ற மாடல் ஃபைல் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பில் டேரெக்டாக ஒரு பிஹெச்பி ஃபைல் கால் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக மாடல் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இதை இங்கே கால் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி நம்ம மாடல் ஃபைல் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம கீழே அந்த மாடலை யூஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த மாடல் ஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த controller.php அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸில். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஷோன்னு வச்சுருக்காங்க. இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட் பேராமீட்டர்ஸில் வந்து வியூ ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபைல் நேமை வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராமீட்டரில் வந்து என்ன டேட்டாவோ அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாக்குள்ளே வந்து கீ வேல்யூ ஒன்று வச்சுருக்காங்க. அதோட வேல்யூ வந்து அந்த மாடலில் அந்த ஐடிக்கு மேட்ச் ஆகிற டேட்டா வர மாதிரி கொரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை நான் அப்படியே காப்பி பண்ணி இல்லை கண்ட்ரோலர்ஸில் யூசர் controller.phpன்னு நான் சேவ் பண்ணுறேன். இது நீங்கள் என்ன கிளாஸ் நேம் வைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு நீங்கள் ஃபைல் நேம் வைக்கணும், அப்போ தான் அது அக்சஸ் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து இப்போது சைல்டுன்ற ஒரு ஃபைலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர்ன்ற ஃபோல்டரில் ப்ரொஃபைல்ன்ற ஃபைலை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைல்டுன்றதில் வந்து அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் யூசர்ன்ற கீவேர்டில் நமக்கு இந்த மேட்ச் ஆகிற டேட்டாவை அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரிசோர்ஸஸில் வியூ உள்ள child.data.php ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூசருங்கிறத நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை கால் பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம ரவுட்ஸில் போய் அதை நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ரவுட்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்குறாங்க. ரவுட்ஸில் web.php ஓப்பன் பண்ணுறேன். இது நம்ம ஏற்கனவே user/idங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு லைனில் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்ன யூஆர்எல் என்ன செக்மெண்ட் யூஸ் பண்ணணும் அதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரோலர் நேம் போட்டு என்ன ஃபங்க்ஷன் நேம் அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். யூசரில் ஒன்றுன்னு நான் கால் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா வந்து அந்த child.play.php ஃபைலில் வந்து எனக்கு வரணும். ஸோ நம்ம பேஜை ரீலோட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஜேசன் டேட்டாவும் அதை வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து நான் எனக்கு பர்டிகுலராக இந்த காலம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி நான் எனக்கு நினச்சேன்னா அதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ யூசரில் எனக்கு இமெயில் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே எடுத்துக்கலாம். நான் இமெயில் அப்படின்னு சொல்லி நான் நம்மளுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜை ரீலோட் பண்ணும்போது நான் என்ன டேட்டா அங்கே மென்ஷன் பண்ணணும் அது மட்டும் எனக்கு தனியாக அங்கே டிஸ்பிளே ஆகும். எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாவை கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு பாஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் அண்ட் நேம் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஸ்பேசஸ்னால் நான் அந்த ஃபோல்டர்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன யூஆர்எல் கொடுத்துட்டு என்ன ஃபோல்டர் நேமோ அந்த ஃபோல்டர் நேமுக்குள்ளே என்ன கண்ட்ரோலர் இருக்கோ அதை இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் ஃபோல்டர் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கண்ட்ரோலர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கால் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து சிங்கிள் ஆக்ஷன் கண்ட்ரோலர். சிங்கிள் ஆக்ஷன் கண்ட்ரோலர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடை கால் பண்ண தேவையில்லை, அந்த கண்ட்ரோலரை மட்டுமே டைரெக்டாக கால் பண்ணால் போதும். ஸோ அதில் உள்ள அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அது இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோலர் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவும் இந்த கண்ட்ரோலர் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கமாண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சிங்கிள் ஆக்ஷன் கண்ட்ரோலர் ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் ஃபைலை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ மேக் கண்ட்ரோலருங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிக்கலாம். பிஹெச்பி மேக் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன கண்ட்ரோலர் நான் எனக்கு தேவை ஷோ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த கண்ட்ரோலர் நேம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கண்ட்ரோலருக்குள்ளே கிளாஸ் நேம், அந்த நேம் ஸ்பேஸ், அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் ஆக்ஷன் கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இதில் கிரியேட் பண்ணுறதுன்னா, அதில் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் பாஸ் பண்ணோன்னா, இன்வோக்கபிள்னு பாஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது இன்வோக்கபிள் அந்த கண்ட்ரோலர் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த கமெண்ட்லேயே ஐஃபன் இன்வோக்கபிள்னு கொடுக்குறேன். ஸோ இன்வோக்கபிள்னு நீங்கள் கொடுக்கும்போது மறுபடியும் அந்த கண்ட்ரோலர் ஃபைல் எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. அதில் வந்து டேரெக்டாக இன்வோக்கபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம போட வேண்டிய கொரியை அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் டாட் ப்ரொஃபைல் ஃபைலை வந்து வியூ பண்ணியிருக்காங்க. நம்ம அதே மாதிரியே நம்ம சைல்டு ஃபைலை நம்ம வியூ பண்ணிக்கிடுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுட்ஸில் வந்து நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ ரவுட்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலர் நேம் மட்டும் நம்ம இங்கே கால் பண்ணால் போதும். ஸோ அந்த ரவுட்ஸில் வந்து நான் போய் அதை மட்டும் ரீநேம் பண்ணிக்கிறேன். web.phpயில் யூசர் கண்ட்ரோலரில் அந்த மெத்தடு கால் பண்ணியிருந்தேன். அதை வந்து இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு ஷோ ப்ரொஃபைல்ன்றதை மட்டும் நான் டேரெக்டாக கால் பண்ணுறேன். ஸோ இங்கே போய் நீங்கள் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து எரர் வருது. என்ன ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே யூசர் மாடலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை நம்ம வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இங்கே யூஸ் ஆப்பில் யூசர்ன்ற மாடலை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு நாங்கள் பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா வரும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் தான் அடிக்குது. இந்த எரர் ஏன் அடிக்குதுன்னா, நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ரிக்வெஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம பேரண்ட்ஸில் வந்து ஐடி தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஐடியை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணுற அந்த ஐடியை எடுத்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய் அந்த பேஜை நான் ரீலோட் பண்ணும்போது எனக்கு மேட்ச் ஆன டேட்டா வந்து எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு சிங்கிள் ஆக்ஷன் கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ணுறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மிடில் வேர் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் மிடில் வேர்னா என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிடில் வேர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு அட்மின் லாகின் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் மிடில் வேர் வந்து ஆத்துன்னு ஒன்று கிரியேட் ஆயிரும் டிஃபால்ட்டாக. அந்த மிடில் வேரை வந்து நம்ம ரவுட்ஸ்லேயே டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி ரவுட்ஸில் டிஃபைன் பண்ண வேணால் எனக்கு கண்ட்ரோலரில் தான் டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலர்லேயும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் அந்த திஸ் மிடில் வேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இது நம்ம செஷனை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து ரிசோர்ஸ் கண்ட்ரோலர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட், இன்சர்ட், எடிட், டெலிட் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒரே லைனில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும்போதே அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கான கொரிஸ் மட்டும்தான் உள்ள நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்.
அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். நீங்கள் நார்மலாக நம்ம மேக் கண்ட்ரோலரில் அந்த கண்ட்ரோலர் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபன் ரிசோர்ஸ்னு மட்டும் போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ கண்ட்ரோலர்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, கிரியேட் ஃபங்க்ஷன், ஸ்டோர், ஷோ, எடிட், அப்டேட், டெலிட், டெஸ்ட்ராய் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கோடிங் என்ன ஃபைல் வியூ ஆகணும், என்ன டேட்டா பாஸ் ஆகணும் அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ இதுக்கு தான் அந்த ரிசோர்ஸ்ன்றது வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தீங்கனாலே இந்த ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுட்ஸில் வந்து ரிசோர்ஸுங்கிற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ்னு நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது போஸ்ட்டாகவும் கெட்டாகும்னு சொல்லி அதுவே வந்து என்ன ரிக்வஸ்ட் மெத்தடோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து எடுத்துக்கிறோம். அது என்ன மாதிரிலாம் அசைன் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் /ஃபோட்டோஸ்ன்னு நீங்கள் பாஸ் பண்ணும்போது கெட் மெத்தடில் என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகுன்றதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த கால் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன மெத்தடுன்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் அதை கால் பண்ணணும். இந்த மெத்தட்லாம் எப்படி அந்த ஃபார்மில் கொடுக்குறதுங்கிறது நம்ம கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த /ஃபோட்டோஸுங்கிறத வந்து அதுவே வந்து ஒரு நேம் வந்து அலைஸ் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ photos.indexன்னு அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த யூஆர்எலுக்கு என்ன அலைஸ் நேம்ன்றது ஒரு பக்கத்துலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ரிசோர்ஸுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே அசைன் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ரிசோர்ஸுன்ற கமெண்ட் கொடுக்கும்போதே -f மாடல் = என்ன மாடல் கொடுக்குறீங்களோ அதில் மாடலும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த ஃபைல் அந்த ஃபோட்டோ கண்ட்ரோலர்ன்ற ஃபைலை டெலிட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அந்த மாடலோடு சேர்த்து அந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். மாடல்ன்றதை டைப் பண்ணிவிட்டு மாடல் = நான் என்ன மாடல் நேமோ அதை கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு user.php ஃபைல் தான் இருக்குது. இதோட சேர்த்து எனக்கு இப்போ photo.phpன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். மாடல் does not exist, you want to generate-ன்னு கேட்குது. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். மாடல் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, கண்ட்ரோலர் ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோ கண்ட்ரோலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே photo.php மாடல் ஃபைலும் உங்களுக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் எப்படி கொடுக்குறதுங்கிறது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம க்ரெட் ஆப்ரேஷன் பார்க்கும்போது இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதை நீங்கள் நிறைய லைன்ஸ் போட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது மாதிரி வந்து அரேக்குள்ளே பாஸ் பண்ணி சிங்கிள் லைனில் கூட நீங்கள் அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லைன்ஸ்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ என்ன யூஆர்எல் என்ன கண்ட்ரோலர் நேம் அப்படின்றத மட்டும் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு வந்து இங்கே கால் ஆகிடும். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ஷியல் ரிசோர்ஸ் ரவுட்ஸ். இது என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போது ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட், ஸ்டோர், அப்டேட், டெஸ்ட்ராய்னு எல்லாமே உங்களுக்கு கால் ஆகிடும். அதுக்கான ரவுட்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு கால் ஆகணும், மற்றதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்லின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து என்ன அரே பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், மற்ற எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கும் அதே மாதிரி ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஏபிஐக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு என்ன கண்ட்ரோலர் நேமோ அதை கொடுத்துட்டு -, ஏபிஐ மட்டும் கொடுத்தா போதும். ஏபிஐக்கான ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். அது அந்த என்ன ஃபோல்டர் நேமோ அதில் வந்து கிரியேட் ஆகிடும்.
இது நம்ம ஏபிஐ நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது நம்ம அதை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ரிசோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ரிசோர்ஸ்னால் என்னதுன்னா, இப்போது நம்ம ஜாயின் குறிலாம் போடும்போது நமக்கு மல்டிபிள் டேபிளில் உள்ள பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்காக இந்த நெஸ்டட் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெஸ்டட் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அதை எப்படி இங்கே கால் பண்ணுறதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் டாட் கமெண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷாலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷாலோ அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது ஸோ அது எப்படி இங்கே கால் ஆகுங்கிறது மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னும், அடுத்தது வந்து இந்த மாதிரி அது என்ன ஐடியோ மேட்சார் ஐடியோ அதையும், அடுத்தது வந்து கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிரியேட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எப்படி கால் ஆகுங்கிறது இது மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ப்ராக்டிக்கலாக க்ரட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அதை செஞ்சு பார்த்துக்கலாம். என்ன இருக்குங்கிறத இதை சும்மா ஓவரால் கோத்ரூ பண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த ரிசோர்ஸ் ரவுட்ஸை வந்து எப்படி நேமிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸுன்ற கண்ட்ரோலரில் கிரியேட்டை வந்து நான் இந்த மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி ரீநேம் பண்ணணுமோ அந்த அரேக்குள்ளே டிஃபைன் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் மேக்ஸிமம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா மெத்தட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த மெத்தட் இன்ஜெக்ஷன்னா என்னென்னா, நம்ம ஒரு ஃபார்ம் டேட்டாவை நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணும்போது அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஜெக்டிங் த ரிக்வஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த யூஸ் எலிமினேட் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனோட பேரம்ஸில் நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது இதிலேருந்து நம்ம அந்த போஸ்ட் ஆகிற இல்லை கெட் ஆகிற டேட்டாவை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த இன்ஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம க்ரட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நீங்கள் ரவுட் கேட்சிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுட்டை வந்து கேட்சிங்கில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கும்போது அது இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரவுட் கேட்சிங் எப்படி பண்ணுறதுன்னா, இதோ பிஹெச்பி ஆர்டிசன் ரவுட் கேட்ச்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கேட்சில் வந்து அந்த ரவுட் செட் ஆகிடும். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது அந்த ரவுட் ஃபைலில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அதை எடுக்காது. அது எப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்சில் செட் ஆகிருக்கும். ஸோ அந்த கேட்சை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரவுட்டை மாடிஃபை பண்ணும்போது இந்த விஹெச்பி பார்ட்டிஷன் ரவுட் கிளியர்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு அது ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு என்ன ரவுட் ஃபைலில் கால் ஆகிருக்கோ அதை வந்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக நம்ம கண்ட்ரோலர்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸில் நம்ம வந்து பார்த்துட்டோம்.